அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், 70,000 பேர்கள் எந்தவித கேள்வி கணக்கில்லாமல் லேசான முறையில் சுவர்க்கம் நுழைவார்கள். உடனே உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நானும் சுவர்க்கம் நுழைய வேண்டும், நானும் அந்த 70,000 பேரில் ஆக வேண்டும் என்று சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் அந்த கூட்டத்தில் ஆகிட்டீங்க. அதற்கு பின்னால் இன்னொருத்தர் எழும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கும் அந்த கூட்டத்தில் சேர ஆசையாக இருக்கி, எனக்கும் துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சபகக உகாஷா, உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முந்தி விட்டாங்க. உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முந்தி விட்டாங்க. அப்படின்னா அந்த மனிதனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்யலை. ஏன் செய்யலை தெரியுமா? அந்த எலும்பியவர் முனாஃபிக், நயவஞ்சகன். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நயவஞ்சகர்கள் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பார்கள், அவர்களுக்கு யாரும் உதவியும் செய்ய மாட்டார்கள். அப்போ முனாஃபிக்ண்டா யார்? வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான், பேசினால் பொய்யத்தான் பேசுவான். இப்போ முனாஃபிக்கள் நிறைஞ்ச காலம். எத்தனையோ பேர்கள் பொய்யான வாக்கை கொடுக்குறாங்க, ஏமாற்றி கொண்டே வாழ்கிறாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, முனாஃபிக்குகள் ஒரு பொழுதும், நயவஞ்சகர்கள் ஒரு பொழுதும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் இந்த முனாஃபிக்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. ஆமீன்.